வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் புதினா கொஞ்சம் பிரியாணிக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பூவுமே கொஞ்சம் கேட்டிருக்காங்க, அதனால் அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புதினா அறுவடை பண்ணிக்கலாங்க. அறுவடை பண்ணிவிட்டு கடைசியாக பூ அறுவடை பண்ணிக்கலாம். காயெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ தான் அவரைக்காய் பிஞ்சு முத்திருக்க ஆரம்பிச்சிருக்கு. கத்திரிக்காயும் பூ எடுத்துகிட்ருக்கு. பூ வேணால் எல்லா செடியிலையும் நிறைய இருக்குங்க. ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகிறோம், பூ இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி பறித்து தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவங்க அப்புறமேட்டுக்கு வரேன்ட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்காச்சும் போடுங்க. அப்படியே பூ அறுவடை பண்ணுறக்கு போல வாங்க. போதும், அறுவடை பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது நாட்டு புதினா மாதிரியே மாறிடுச்சு. 3 வருஷமாக இதே திறந்து மாற்றி மாற்றி வைக்கிறதுனால. ஆனால் இது கடையில் வாங்கி வச்சது தான், ஹைப்ரிடு புதினா தான். பாருங்கள், மனமும் அப்படி தான், நிறைய மனம் இருக்குது இதில். கொஞ்சம் போட்டால் கூட போதும், அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. ஒரு 10 இலை போட்டால் கூட நல்ல மனம். நம்ம நாட்டு புதினா மாதிரி இருக்குது. வீட்டிலையே வளர்க்குறதுனால நல்ல மனம், சுவையும் அப்படி தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கடையில் வாங்கிறது கூட யூரியா உரம் இந்த மாதிரி போட்டு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். நம்ம வீட்டிலையே வளர்க்குறது நல்ல இயற்கையான முறையில் நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச கீரை, புதினா இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கலாம். பேபி செம்பருத்தி அறுவடை பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே இந்த பழச்செடிங்களை உங்களுக்கு காட்டுறேன். மினி ஆரஞ்சு இதுலேயும் ஒரு 100 காய் பக்கமாக இருக்குங்க. எல்லாமே கொத்தாக இருக்குது. செடி சுற்றியுமே இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு பூச்சி கூட இருக்குது. அது அப்படியே வீசிடலாம். காயுமே ஒன்றும் பழுக்கலை. பழுக்கிறதுக்கு ஒவ்வொரு பழமும் பழுத்துட்ருக்கு. நான் அப்பப்போ பறித்து ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். காய் செடி சுற்றியுமே கொத்தாக காய் இருக்குங்க. இது பார்த்திங்களா, ஸ்வீட் லெமன் இது. இதுலேயுமே அவ்வளோ காய். ஒவ்வொன்றும் பழம் பழுக்கிறப்ப இந்த மாதிரி பழுக்கிறப்ப பறித்து சாப்பிட்டுக்குவோம். அப்படியே மாடியிலேயே நின்றுட்டு கூட சாப்பிடுவோம். எவ்வளோ பழம் இருக்குது பார்த்திங்களா, கொத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தான் இந்த ரகம் நான் அங்கே வாங்கி வச்சுருக்கேன் கேட்டுட்டு. இந்த ஸ்வீட் லெமனு, மினி ஆரஞ்சு இது எல்லாமே எனக்கு நர்சரியில் கேட்டு தெரிஞ்சு வாங்கி வச்சுருக்கேன். டேபிள் ரோஸ் ஒரு 7-8 கலர் இருந்துச்சுங்க. எல்லாம் அதுவாக பாலினேஷன் ஆகி வெள்ளை ரோஸ் கலந்துருக்கு. அங்கே ஒன்று காட்டுற ஆரஞ்சில் ரோஸ் கலந்துருக்குங்க. எல்லாமே கலந்துட்டாங்க. நான் வச்சதே ஒவ்வொரு கலராக தான் வச்சேன். அவங்களாம் பாலினேஷன் ஆகி டபுள் கலராக ஆகிட்டாங்க. இதில் வெள்ளை கலந்த மாதிரி இருக்குது. இந்த ரோஸில் லைட் ரோஸு வெள்ளை கலந்த மாதிரி இருக்குது. அத்தையும் அப்படி தான். நான் ஒவ்வொரு பழம் மாதத்துக்கு 1-2 அப்படி கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். அத்திப்பழம். அப்புறம் இந்த கொய்யாக்காயும் ஹைப்ரிட் காய் தான். குருவி திங்குதுடா பூரா. ஆமாம், திராட்சை தான். ஊட்டியெல்லாம் இல்லை, இது பன்னீர் திராட்சை. எங்கே வேணாலும் வளரும். கசக்குது. ஏய், இன்னைக்கு இன்னும் பழுக்கணும் சாமி. இங்கே பாரு, இந்த பழம் சாப்பிட்டு பாரு. இது நல்லா பழுத்துருச்சு. இனிப்பா இருக்கா? ஏய், புளிப்பெல்லாம் இல்லை, அது நல்லா இன்னும் கொலன்னு பழுத்த நல்லா இனிக்கும். இங்கே பாரு, இங்கே 2 பழம் பழுக்கணும்டா. இப்போ தான் இரு, நான் ஒரு பழம் சாப்பிட்டு சாமிக்கு வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் 5 பழம் பறிச்சிட்டு போய் வச்சேன். பாருங்கள், இந்த பழம் சாப்பிட்டு சொல்கிறேன். இனிப்பாக தான் இருக்குது. சும்மா ஓவராக நடிக்காத, பொய்யெல்லாம் சொல்ல. இனிப்பாக தான் இருக்குது, உண்மையாலுமே இனிப்பாக தான் இருக்குது. நீ உன் வாய் செத்து போச்சு. இங்கே பாருங்க, 2 குருவி கொத்தி சாப்பிட்ருச்சு. குருவி சாப்பிட்டு மிச்சம் மீது தான் நமக்கு. நல்லா இருக்குங்க பழம். இவன் வேறு பழிக்கிறான் பாருங்க. நான் சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சேங்க. ஏமியில அவன் வந்ததுமா அதுக்குள்ளே அங்கே போயிட்டுங்க. இங்கே பாருங்கள்,
இது வந்து கொய்யாக்காய், இதுவும் ஹைப்ரிட் தான். இதுலேயுமே காய் 1 2 அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். பூ எடுக்கும் வரும். இப்போ மறுபடியும் பூ எடுத்து காய் வருது. அதெல்லாம் சாப்பிட்ற காய். ஒருத்தன் மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். பூக்கள் ஆரம்பிச்சிருச்சு பூக்கறக்கு. செவ்வந்தி அது எலுமிச்சம்பழம் இல்லை, மினி ஆரஞ்சு. எனக்கு பழிக்கிறதுக்குன்னே இருக்கிறான் என் பையனே போதும். பாருங்கள், நான் சொன்னேன்ல ஆரஞ்சு கலரில் இருக்குன்ட்டு. இது ஆரஞ்சு கலர் தான். இதுலேயே பாருங்கள் ரோஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த செவ்வந்தி 1 2 பூக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் செவ்வந்தி எல்லாம் மோசம். என்ன ஆச்சு, போன வருஷம் பூ அறுவடை பண்ண பார்த்துட்டு எல்லாம் கண்ணு வச்சிட்டாங்க. என்னன்னே தெரில. சரி, ஒரு வருஷத்துக்கு அப்படியும் தான் இருக்கும். திராட்சையுமே 1 2 குருவிங்க சாப்பிட்டு மிச்சமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பரவாயில்ல. அவங்களும் சாப்பிட்டோம். இந்த முல்லைப்பூ நல்ல பூ பாருங்கள், எத்தனை சோட்டிருக்கு. கருவேப்பந்தலை செடி, அடுக்கு மல்லியுமே இப்போ நல்லா மொக்கு வச்சுட்டாங்க. இதுலேயும் பூ வரும் பாருங்கள். நான் சொன்ன அவரைக்காய் ஃபுல்லு பிஞ்சி பூ, நிறைய பிஞ்சி பூ இருக்குது. ஒரு டயத்துக்கு காய் ஆகும். ஒரு அடுத்த அறுவடைக்கு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காயெல்லாம் இல்லைங்க. இப்போ மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பூச்சி உளுந்து செடியே நான் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டுங்க. அப்புறமேட்டுக்கு அந்த பூச்சி தொல்லையெல்லாம் மாவு பூச்சி விழுந்துருந்துச்சி, அஸ்வினி பூச்சி பிசுன்னு ஒட்டுச்சுங்க. அந்த மாதிரி விழுந்துருந்துச்சி. அதெல்லாமே மழை பெஞ்சங்காட்டி அப்புறம் பூரா கட் பண்ணி விடங்காட்டியும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்கு. வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தேன். அப்புறம் இந்த மாடி தோட்டத்தோட இலத்தலையெல்லாம் போட்டிருக்க பாருங்கள். கையில் வேறு பூ இருக்குது பார்த்தீங்களா. மாடி தோட்டத்தோட இலத்தலை போட்டோன்னா பார்த்தீங்களா எல்லாம் மக்கிருச்சு. இந்த மாதிரி இலத்தலை, இந்த கூட்டுற இலத்தலையே எல்லா செடிங்களுக்கும் கொடுப்பேன். வீட்டில் போகிற காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே கொண்டாந்து கொடுப்பேங்க. நம்ம செடிங்களுக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி இலத்தலை, காய்கறி வேஸ்ட்டு, கழுநீர் தண்ணி இந்த மாதிரி தான் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பேங்க. அப்படி இல்லைனாலும் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுப்பேன் கழுநீர் தண்ணியோட. செம்மல்ல பிரண்டை வந்து கம்மியாக தான் இருக்குது பிரண்டை. நம்ம புதினா கூட போட்டு கொஞ்சம் சட்னி பண்ணலாம், நல்லது. இந்த காஷ்மீர் ரோஸ் பழசு பாருங்கள், எவ்வளோ தளிர்கள் மொட்டுக்கள். ஃபஸ்ட்டே சொன்னேன்னா என்னன்னு தெரில. எனக்கு செவ்வந்தி இந்த வருஷம் என்னன்னே தெரிலிங்க. எல்லா செடியும் ஒரே மாதிரியே தான் இருக்குது. எல்லா டப்பாவிலையும் தண்ணி இப்போ தான் கொடுத்தேன். நல்லா வெயிலும் மழையும் மாற்றி பேஞ்சதுனால இதுக்கு வந்து நல்ல வெயிலும் ஆகாது, மழையும் ஆகாது. பார்த்திங்களா, ஒரு செடி காஞ்சே போச்சு. இதில் அவ்வளோ மொக்கு, எல்லாம் வேஸ்ட்டு. போன வீடியோவுக்கே நான் மாடி கூட்டுறேன்னு சொன்னேன், கூட்டவே இல்லை. இந்த வீடியோவில் கேட்பீங்க, அப்பயே கூட்டுறேன் நீங்கள் கூட்டலையான்னு. கூட்டலைங்க, சாயங்காலம் எங்கேயோ வெளியில் போயிட்டேன் அன்றைக்கி. செவ்வந்தி ரெட்டு கலரு செம்பருத்தி, பன்னீர் ரோஸ், வெள்ளை கலர் ரோஸ். இதில் ஒரு 2 3 பூ இருந்துச்சு, பறிச்சிட்டேன். மொட்டுக்கள் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தா இதிலெல்லாம் பூக்கள் இல்லை. இந்த சேஞ்சிங் ரோஸில் பாருங்கள், ஒரு மஞ்சள் கலராக ஒன்று இருக்குது, பிளாக்கி. இது ஒரு கலராக இருக்குது. காஷ்மீர் ரோஸ் அறுவடை. செம்மல்ல இது சந்தன கலர் ரோஸ். ஒரு 2 3 மொட்டுக்கள் இருக்குது, நிறைய தளிர்கள் எடுத்திருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு கூடை நிறைய புதினா பூ அறுவடை. அங்கே 2 3 பூ இருக்குது, பறிச்சிடலாம். இந்த ரெட் ரோஸும் நல்லா தான் இருக்குது.
கத்திரி செடி பிடுங்கினதுக்கப்புறம் தளிர்கள் எடுத்திருக்காக. கீழே வச்ச ரோஸ் செடிங்க எல்லாமே நல்லா தளைஞ்சிருச்சு, நல்லா இருக்குது. இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.